நம்ம சேனலில் செலிபிரிட்டிஸை பற்றின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு வரோம். அப்படிதான் இப்போவும் அப்டேட்ஸை பார்க்க போகிறோம். அது யாரை பற்றின்ட்டு எல்லாம் தப்ப வச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, ஐயனார் துணை சீரியலோட நியூ என்ட்ரியான சந்தா இவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஐயனார் துணை இந்த சீரியல் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்குன்னே சொல்லலாம். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக ஃபேன் ஃபாலோவிங் இருக்காங்க. உண்மையாலே இந்த சீரியலை பார்க்கும்போது மற்ற சீரியலை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே கொண்டு போயிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ப்ரோமோஸ்லாம் பார்த்துட்டு என்னடா பாண்டியன் ஸ்டோர் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொன்னாலும் ஆனால் அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்ன்ட்டு இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸை வச்சு யதார்த்தமாக நடக்கிற குடும்பங்களில் நடக்கிற சில விஷயங்களை சூப்பராகவே எடுத்து சொல்லியிருக்காங்க. இதில் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக பேர் கொடுத்துருக்காங்க. அந்த வரிசையில் தான் ஃபஸ்ட்டு ஹீரோவாக நடிக்கிற சேரனுக்கு தான் இப்போது பொண்ணு பார்த்துட்ருக்காங்க. கல்யாணம் பண்ணாதான் பாண்டியன் கல்யாணம் நடக்கும்ட்டு அவங்களுடைய லவ்வர் இவர்கிட்ட பேசுனதுனால மும்மரமாக பொண்ணை தேடிட்டுருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இந்த சந்தா அப்படின்னு கேரக்டர் நடிக்கிற இவர் காப்பாற்றி அவங்களுடைய வீட்டு சைடில் யாருக்கும் தெரியக்கூடாது, அவங்கக்கிட்ட மாட்டிக்கிட்டா இவ பாவமாயிடுவான்ட்டு அவங்க அண்ணனுடைய உதவியோட அவங்களோட சொந்த ஊருக்கு கோயிலுக்கு இதுக்கெலாம் கூப்பிட்டு போவாங்க. ஸோ அங்கேயே இவங்க ரெண்டு பேருக்கும் லவ் ட்ராக்லாம் கூட இருந்திருக்கும். அது ஆடியன்ஸ்க்கு ரொம்ப நல்லாவே கனெக்ட் ஆச்சு. அண்ட் அவங்களுடைய மாமா பொண்ணும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான் இப்போ நடக்க போகுது. ஏன்னா சேரனுக்கு கல்யாணம் நடக்க போகுது. அவங்களுடைய மனைவியாக போகிறவங்க தான் சந்தா. உண்மையாலே இந்த பேர் ரொம்ப நல்லாவே இருக்குது. கண்டிப்பாக இந்த சீரியலை இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் இவங்களுடைய லவ் சீன்ஸ்லாம். ஸோ இவங்களை பார்த்துட்டு யாரடா இது அப்படின்ட்டு நிறைய பேர் சர்ச் பண்ணியிருந்திருப்பீங்க. அப்படி தான் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்க பேசிக்கலாக ஒரு டான்ஸருங்க. ஸோ கிளாசிக்கல் டான்ஸாக இருக்கட்டும், வெஸ்டர்ன், எல்லா வகையான டான்ஸையும் இவங்க நல்லா ஆடுவாங்க. இதை டிஜேடி லோடிங் 2ல் இவங்க சொல்லியிருப்பாங்க. அப்போ இவங்க சொல்லும் போதே இன்ட்ரடக்ஷன் ரவுண்டில் நான் இந்த டான்ஸ் மட்டும் இல்லை, ஃபஸ்ட்டு இருக்கிற எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டேன். அதில் அங்கே இருக்கிற சார் நான் பாடுறதை பார்த்து கோவப்பட்டார், அதனால் எனக்கு பிடிக்கல, நின்றுட்டேன். நாங்கள் வயலினும் இவங்க கற்றுக்கிட்டாங்களாம். நெயில் கட் பண்ண சொன்னாங்களாம், அதனால் அந்த கிளாஸையும் இவங்க கட் பண்ணிட்டாங்களாம். கீபோர்ட், கிட்டார், கிளாசிக்கல் டான்ஸ், இப்படி நிறைய விஷயங்களை இவங்க லேர்ன் பண்ணி இருந்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு பாபா மாஸ்டர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நாங்களும் ட்ரை பண்ணுறோமா உன்னை செலக்ட் பண்ணுறதுக்கு, உன் டான்ஸை பார்க்குறதுக்குன்ட்டு ஃபன்னாக சொல்லியிருப்பார். ஆனால் ரொம்ப நல்லாவே ஆடிருப்பாங்க. அதில் ரொம்ப ஃபேமஸான டான்ஸ், ரிப்பீட்டட் மோடில் எல்லாருமே பார்த்த டான்ஸ் எதுனா அந்த காதல் சடுகுடு. இதை பர்ஃபார்மன்ஸ் தான் இவங்க ரொம்ப நல்லாவே பண்ணியிருப்பாங்க. பார்க்கும்போதே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். இதில் இவங்க சபரிஷ் அவர் கூட தான் பேர் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த ஒரு டான்ஸில் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ப்ராப்பர்ட்டிலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை ஆங்கரான விஜய் கூடலாம் சேர்ந்து ஃபன்னாக ஃபோட்டோஷூட்லாம் எடுத்திருப்பாங்க. உண்மையாலே இவங்க இந்த அளவுக்கு ஒரு ஜாலி பர்சனாட்டு அந்த ஷோவை பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு அப்போ இவங்களை தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. இந்த சீரியலில் வந்ததுக்கப்புறம் ரொம்ப சைலண்ட்டாக அண்டு மொழி தெரியாத பொண்ணு மாதிரி நடிச்சிருப்பாங்க. ஆனால் தமிழ் இவங்க நல்லாவே பேசுவாங்க. இவங்க ஆரம்பத்தில் எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப ஒபிசிட்டியோடு இருந்தாங்களாம். எல்லாருக்குமே ஒரு எடுத்துக்காட்டாக ஆகணுன்றதுக்காக இவங்க 2 வருஷம் ட்ரை பண்ணி வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. செம்மையான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியாலாம் இவங்களுக்கு வரல. ஜிம் 1, ஜிம் 2.0 இப்படிலாம் ஜிம்மையும் இவங்க கண்டினியூ பண்ணியிருக்காங்க. இதுவாக அவங்கன்னு கேட்குற மாதிரி தான் அந்த அளவுக்கு ஒரு செம்மையான டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க. 2015 டிரான்ஸ்ஃபார்மிங் உமன் இன்டு ஹிஸ்டாரிக்கல் ஃபிகர் அப்படின்ட்டு இவங்களை பேஸ் பண்ணி ஒரு மூவியும் இருக்குது. அண்ட் யோலோ அப்படின்ற ஒரு படத்துலையும் இவங்க 2024 நடிச்சிருக்காங்க. கதிர் அவர்கள் கூட தான் பேர் பண்ணியிருக்காங்க. கதிர்னு சொன்னோடனே பாண்டியன் ஸ்டோர் கதிர் தாங்க. இப்போது 2.0 நடிக்கிற கதிர் தான். ஸோ அவர் கூட சேர்ந்து தான் நடிச்சிருக்காங்க. அக்ஷய் கூட தான் பேர் பண்ணியிருந்திருப்பாங்க. உண்மையிலே அந்த படம் நல்லா இருக்குன்ட்டு யூடியூப்பில் கூட அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்துட்டு நிறைய நல்ல கமெண்ட்ஸ்லாம் வந்தது. ஒரு வகையான பேய் படம் மாதிரியும் அண்டு லவ்வில் கேஸ்ட் பார்க்குறவங்க ஏமாற்றிட்டு போகிறவங்கள ஸோ பழி வாங்குற மாதிரியும் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்ட்டு இந்த படத்துக்கு நல்ல விமர்சனங்கள்லாம் கூட வந்தது. இதெல்லாம் இவங்க ரொம்ப நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சின்ன வயசுலேருந்தே டான்ஸ் ரொம்ப நல்லாவே ட்ரெயின் பண்ணி இவங்க எங்கே பார்த்தாலும் டான்ஸ் தாங்க ஆடிட்டுருப்பாங்க. அவங்களோட வீடாக இருக்கட்டும், இல்லை ஆஃபீஸாக இருக்கட்டும், இல்லைனா அவங்க ஸ்டூடியோ ஒன்று இருக்குது, அங்கே போய் கிளாஸில் போய் ஆடுறது, இது போல் விஷயங்களை அவங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ பால் நிலா அப்படின்ற ஒரு ஆல்பம் சாங் இவங்களுக்கு ஒரு ஹிட்டான ஆல்பம் சாங்னே சொல்லலாம்.
இதில் இவங்க வந்து ஒரு அழகை வர்ணிக்கிற மாதிரி தான் இந்த ஒரு சாங்கே இருந்திருக்கும். அந்த டைரக்டர் இவங்களை பற்றி சொல்லும் போது இவங்களை நேரடியாக பார்க்க இவ்வளோ அழகாக இருக்காங்க. அதை நம்மளுடைய கண்களில் நம்மளுடைய கண்ணோட்டத்தில் இவங்களை நம்ம வந்து எப்படிலாம் பார்க்குறோம், ஒரு பெண்ணை வந்து நம்ம எப்படிலாம் வர்ணிக்கிறோம் அப்படின்றத நான் இந்த பாடலாக எழுதியிருக்கேன். இவங்களை பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த பாட்டுக்கு நாங்கள் பால்நிலான்னு இவங்களை பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த பாட்டுக்கு நாங்கள் பால்நிலா அப்படின்ட்டு டைட்டிலும் வச்சுன்ட்டு இவங்களை பேஸ் பண்ணி தான் அந்த பாடலும் இருக்கும். அண்டு அதில் இவங்க ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னா, ஒரு ஜாலியாக இவங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே கொடுத்துட்டாராம். நீங்கள் வந்து இப்போ வெளியே போனால் எப்படி இருப்பீங்க, அந்த மாதிரி இருங்க, நான் வந்து அந்த கேண்டிடேட்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வந்து நடிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லைன்ட்டு டைரக்டர் சார் சொன்னதுனால இவங்க ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி அந்த பால்நிலா இந்த ஆல்பமை ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது இப்போவும் இருக்குது. நிறைய பேருக்கு இவங்க தான் அவங்க அப்படின்னு தெரியாமலேயும் இருக்கும். ஏன்னா அப்போ தான் இவங்க ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த ஒரு லுக்கை கொடுத்துருப்பாங்க. அதை வந்து இவங்க நிறைய இடங்களில் போஸ்ட் பண்ணதில் ரொம்ப வந்து ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுற வகையில் மோட்டிவேஷ்னல் இன்ஸ்பிரேஷ்னலாக இருக்கணுன்றதுக்காக தான் ரீசெண்ட் டைமில் எல்லா வீடியோஸும் இவங்க போஸ்ட் பண்ணுறாங்க. இவங்க ஒரு டான்ஸரா அப்படின்னு கேட்குற வகையில் தான் டிஜேடி பார்க்காதவங்க இந்த விஜய் டெலிவிஷன் அவர் ரீசெண்டாக நடந்ததில் அதே அதாவது சேரன் கூட சேர்ந்து பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. சரண்யா கூட தான் சேர்ந்து இவங்க 3 பேரும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னே சொல்லலாம். ஆனால் நம்ம சந்தாவாடா இது அப்படின்னு கேட்குற வகையில் தான் ரொம்ப எலகண்ட்டாகவே ஆடிருப்பாங்க. நிறைய பேர் இந்த ரீல் பேரை பார்த்துட்டு எப்படி ஒவ்வொரு டைமும் வந்து ஒவ்வொரு பேரையும் இவங்க ரியலானா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி தான் இந்த பேருக்கும் ரியலானா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சேரனை பார்க்குறதுக்கு லைட்டாக மாதம்பட்டி ரங்கராஜ் மாதிரியே இருக்குன்ட்டு நம்ம ஆல்ரெடி அவருடைய வீடியோஸ்லேயே சொல்லியிருப்போம். இப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் ரொம்ப ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் இன்னும் இவருடைய கேரக்டரும் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டுருக்குன்னே சொல்லலாம். ஸோ இவர் வேறு அவர் வேறு, இவர் ஆக்டர், அவரும் ஆக்டர் தான், இருந்தாலும் அவர் ஒரு செஃப்பாகவும் இருக்கார். ஸோ அவருடைய பர்சனல் லைஃபால் இப்போ சில சட்ட சிக்கல்களை பார்த்துட்டு வராரு. அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். இவங்களுக்கு யூடியூப் சேனலும் இருக்குது, ஸ்வாஸ் லைஃப் அப்படின்ட்டு யூடியூப் சேனலும் இருக்குது. அதில் தான் இவங்களுடைய டே டு டே லைஃப் ரொட்டீனாக இருக்கட்டும், இவங்க என்னெல்லாம் ஃபுட்டு எடுத்துக்கிறாங்க, இது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட்டு வராங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். சில பேர் வந்து டயட் ஃபுட்டுன்ட்டு என்னென்னவோ சாப்பிடுவாங்க. ஆனால் இவங்க இந்த அளவுக்கு ஒபிசிட்டியோடு இருந்து இந்த அளவுக்கு வெயிட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னும் போது கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனான ஒரு விஷயம் தான் சொல்ல முடியும். அண்டு மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் அப்படின்ற படத்தில் லாஸ்லியாவுக்கு ஃப்ரெண்டு கேரக்டராகவும் பிக் பாஸ் ரயான் இவருக்கு ஒரு லவ்வர் கேரக்டரில் பண்ணியிருப்பாங்க. 2 பேருமே வந்து லிவிங்கில் இருப்பாங்க. தீப்தி அப்படின்ற கேரக்டர் தான் இவங்க பண்ணியிருப்பாங்க. ஸோ நிறைய பேர் அதுலேயும் சில பேர் நோட் பண்ணியிருந்திருக்கலாம். அந்த வகையில் இவங்களை எந்த ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, அந்த சந்தா அப்படின்ற கேரக்டர் தான் பிடிச்சிருக்கா இல்லையான்றதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சந்தாவாக நம்ம எல்லாருக்கும் அறிமுகமாயிட்டாங்க. ஆனால் இவங்களுடைய ரியல் நேம் ஸ்வாதி நாயர். ஸோ இவங்களை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.